சீரடி யாத்திரை சிறப்புடன் நடைபெற சாயின் அருள் வேண்டும். அவர் விருப்பத்தின் படியே நடந்து கொண்டால் பல நன்மைகள் விருந்தாகும். வருவதை குறிப்பால் சொல்லிடுவார், அதை புரிந்திட நாம் வேண்டும். அதை புரிந்திட நமக்கு திறன் இல்லை என்றால் துன்பத்தில் விழ வேண்டும். இரு என்று உரைப்பார், இருந்திடனும் போய் என்று உரைத்தால் போய்விடணும். சொல்வதை மீறி நடந்து கொண்டால் துன்பத்தில் விழ வேண்டும். சாயின் வார்த்தையை மீறியதால் தாத்திய விபத்தடைந்தார். அடியவர் ஒருவர் சீரடியில் சாயை வணங்க வந்தார். நாளை போய் என்று சாயும் சொல்ல மீறி சென்றதால் துன்பமுற்றார். சாயும் இடுவார் ஆணை தன்னை மதித்தானே துன்பமில்லை. பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தால் ஞானி என்று ஆகின்றார். ஞானிகள் பெறுவார் யாசகத்தை, உணவிடுவார் அடைவார் முத்தி நிலை. சாயும் எடுத்தார் யாசகமே, அதற்குள் உண்டு சூசகமே. பெற்றதை தானும் பகிர்ந்திடுவார், கொடுப்பார் தனையே வாழ்த்திடுவார். தன் பக்தன் யமன பூஜை தனில் தவறிழைத்தால் சாயும் உணர்த்திடுவார். மூவுணவை சமர்ப்பிக்க நினைத்தால் திருமதி தற்கட்டுமே. தன் பக்தை கொடுக்க நினைத்ததை சாயும் கேட்டும் பெற்றாரே. பசித்த நாய்க்கு உணவிட்ட பக்தை சாயும் ஆசி செய்தார். அனைத்து உயிர்களும் இறைவனின் வடிவே என்ற நீதியை எடுத்துரைத்தார்.